எங்கப்பா போற? அடி செருப்பால நாய. ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது எங்க போறன்னு அபசகுண மாதிரி பிடிச்சு பேசுற. அப்பா எனக்கு பேர் வச்சது நீங்க தானே? ஆமாடா நாய. அதுல என்னடா உனக்கு சந்தேகம்? அப்புறம் கோவாலுன்னு பேர் வச்சுட்டு நாயனை கூப்பிட்டா எப்படிப்பா? பின்ன பண்ணி பேயினா கூப்பிடுவாங்க, கோபாலன் தானா கூப்பிடுவாங்க. எப்பா எங்க போறேன்? ஐயோ ஐயோ, உன்னோட அக்கா போறா போச்சுடா. நான் நம்ம மூர்த்தி கல்யாணத்துக்கு கொடுமுடி கோயில்ல பணம் கட்ட போறேன்டா. எப்பா அப்பா நானும் கொடுமுடிக்கு வரேன்பா. ஏ கண்ணு கோபாலு, அப்பா என் கண்ணு இல்ல, இந்தா உனக்கு நான் காசு தரேன். ஐஸ்கார் வருவான், ஐஸ் வாங்கி தின்றா கண்ணு. சரி சரி, நான் போயிட்டு வரேன். அவனே வாயில வச்சு சூப்பிட்டுக்கிறானே, அவனுக்கு எதுக்குப்பா ஐசி? நானுதான் மறுபடியும் வருவேன். எப்போ எதுக்குப்பா கொடுமுடிக்கு? டேய் நம்ம மூர்த்தி கல்யாணத்துக்கு கொடுமுடி கோயில்ல பணம் கட்ட போறேன்டா. ஆமா ஆமா மறந்தே போயிட்டேன். ஆமாப்பா, அவன் தங்கச்சி மனோன்மணிக்கு கல்யாணம் பண்ணிக்காத மூர்த்தி பண்ணிக்கிறானப்பா. அது சரிப்பட்டு வருமா? ஏடா குப்பா, மனோன்மணிக்கும் வயசாகிட்டே போகுது. அது இல்லாம மனோன்மணியை பிரியறதுக்கு மூர்த்திக்கு மனசே வரலடா. என்ன பண்றது? வயசுக்கு வந்த பொண்ண அதுக்குன்னு வீட்லயே வச்சுக்கிட்டுப்பா. முதல்ல மூர்த்தி கல்யாணம் பண்ணி ஒரு 2-3 பிறந்துட்டா அப்புறம் எல்லாம் சரியா போயிரும்டா. அப்புறம் மனோன்மணிய மாப்பிள்ளை தேடிக்குவாடா. எப்படியோப்பா, வயசுக்கு வந்த பிள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான, இது நல்லா இருக்குங்கிற? ஏன்டா அவன வயசுக்கு வரதுன்னா என்னப்பா? வயசுக்கு வரதுன்னா வயசுக்கு வரத்தாண்டா. நானும் வயசுக்கு வருமா? கண்ணே கோபால, நீயும் வருவ, ஆனா உனக்கு வேற மாதிரி வருமாடா. நான் எப்பப்பா வயசுக்கு வருவேன்? அப்படியே வாயில வச்சிருந்தா வராதுடா, எடுத்து விட்டாதான் வரும். ஏன்டா அட்ட போற? வச்சு தொடடா வாயில. நான் வைக்கிறேன். சரி சரி, எனக்கு நேரமாச்சு. நம்ம கரும்பு காடுலாம் ஈரக்காடா கிடக்குது. யாராவது உள்ள புந்து மெதிச்சிட போறாங்கடா. நீங்க 2 பேரும் போய் காட்ட பாத்துக்காங்க, நான் வரேன். நானும் தான் மறுபடிக்கு வருவேன். கண்ணு கோபாலு, சொன்னா கேளுடா, புரிஞ்சுக்க. என் தங்கம் இல்ல குஞ்சு, நான் உனக்கு கொடுமுடி கோயில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. கல்யாணமா? ஆமாடா, உனக்கு தான்டா. பண்ணி பண்ணி இப்படி வச்சுக்கிட்டு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? பண்ணி பண்ணி ஊர்ல இருக்கிறவங்க பூரா சௌரியமா இருக்கும். அப்புறம் போட்டு கொளுத்த போறானுங்க. டே குப்பா, இந்த சீதா காட்டு சின்னசாமி பேரு பொன்னுசாமி இருக்கிற வரைக்கும் ஊர்ல ஒரு பையன் வாழாட்ட மாட்டான்டா. அப்படியே ஆட்டத்தான் விட்டு வேணா. ஆமா ஆமா, நீங்க இருக்கிற வரைக்கும் ஒரு பையனும் வாழாட்ட முடியாது. நீங்க தான் ஜோசியம் பாக்குற இடத்துலயே சந்து கிடைக்குமான்னு கிடைக்கிற ஆளாச்சா. எப்போ எப்போ அதெல்லாம் முடியாது. எனக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு தான் முதல்ல, எனக்கு தான் முதல்ல. அப்பா எனக்கு தான் முதல்ல, எனக்கு தான் விட்டு தொலைங்க. என்ன முதல்ல
எனக்கு தான் கல்யாணம். கருமத்தான். ஏண்டா சாக போற வயசுல உனக்கு கல்யாணமா? டேய், புளிய மரம் கெல்டாவனாலும் புளிப்பு எங்கடா போவோம்? கோவாலு, ஐயோ முடியலடா, இவனுக்கு எதுக்குடா கல்யாணம்? சாகர வரைக்கும் இவனை இப்படியே விட்டா கல்யாணம் பண்ணிட்டேப்பா. ஆமாடா, இவனை விடவே கூடாது. டேய், இவன் இப்படியே போட்டா சரிப்பட்டு வர மாட்டான். கிணத்துல கல்ல கட்டி உள்ள இறக்கி விட்டுருவான்டா. சரி. டேய் குப்பா, எங்க தாத்தா சாவர அன்னைக்கு கூட வப்பாட்டி வச்சுக்கிட்டு இருந்தாரா? எங்க அப்பா செத்ததே கூத்தியா வீட்டுல தாண்டா. ஒரு நாயனுங்க சொல்லிட்டுக்கிறோம். எங்க பாட்டு சாவராருன்னு சொல்லி பால் ஊத்தி கூட சாவலடா. ஏன்னு கேட்டா கூத்தியா வேணும்னாரா? அப்பா அப்புறம் என்ன, போய் ஒரு கூத்தியா கூட்டு வந்து தலைமாட்டுல உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் உசுரே போச்சு. நான் மட்டும் என்ன யோக்கியமா? ஏய் கோவாலு, கோவாலு அண்ணே, நொண்ணே. சரிடா, நான் போயிட்டு வரேன், பத்திரமா இருங்க. ஓடி மாப்பிள போ. கோவாலு, அண்ணே, இவனை இப்படியே விட்டா நம்ம கண்ணானமே பண்ணி வைக்க மாட்டான்டா. கண்ணாலுமே பண்ணி வைக்க மாட்டான். போயிட்டு வரட்டும், நம்ம மரமேறி இடுக்கி வாங்கி ஓட்டி அடிச்சு விட்டோம்டா. பனைமரத்தை இடுக்கி அடிக்கலாம், டமுக்கு டமுக்குன்னு அது மாதிரி வச்சு நசுக்கி விட்டுறலாம். பனைமரத்துல போய் இடுக்கி வாங்கிட்டு வரலாம். வாடா. சரி, ஆக போன்ற வேலையை பார்க்கலாம் வா.